நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியரா? ஸ்டீலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? FE 500னா என்னது? இதை பற்றி தெரியணுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டீலை பற்றி சொல்லணுன்னா நம்ம நிறைய சொல்லலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டீல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் நம்ம ஏன் ஸ்டீல் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஹியூமன் பாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பாடியில் வந்து எலும்பு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் ஸ்டீலு. நம்ம காங்கிரீட் வந்து நம்ம உடம்புல இருக்க தசை மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எலும்பு இல்லைன்னா நம்ம வந்து நிற்க முடியாது. அதே மாதிரி பீமில் வந்து ஸ்டீல் இல்லைன்னா அதை வந்து நம்ம அதிக லென்த்துக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதனால தான் நம்ம ஸ்டீலை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம டெக்னிக்கலாக நம்ம அதை சொல்லணுன்னா, இப்போ காங்கிரீட் ஸ்டீல். காங்கிரீட் பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் மெம்பர், ஸ்டீல் பார்த்திங்கன்னா டென்ஷன் மெம்பர். இப்போ காங்கிரீட் பார்த்திங்கன்னா டென்ஷன் மெம்பரும் இருக்குது, கம்ப்ரெஷன் மெம்பரும் இருக்குது. டென்ஷன் வந்து கம்பேர் டு கம்ப்ரெஷன் பார்க்கும்போது கம்ப்ரெஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் காங்கிரீட் வந்து கம்ப்ரெஷன் மெம்பர் வந்து அதிகமாக தாங்கும். இப்போ அதே மாதிரி தான் ஸ்டீலுக்கும் டென்ஷன் மெம்பரும் இருக்குது, கம்ப்ரெஷன் மெம்பரும் இருக்குது. கம்ப்ரெஷன் மெம்பரை விட நம்ம ஸ்டீல் வந்து டென்ஷன் மெம்பரை அதிகமாக தாங்கும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்டீலுக்கு வந்து டென்ஷன் மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் கிரேடு. இப்போ கிரேடில் FE 250, FE 415, FE 500, FE 550, FE 415D, FE 500D, FE 550D, FE 600 இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ FE அப்படின்றது வந்து கெமிக்கல் ஃபார்முலா, அதாவது ஃபெர்ரஸில் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் தான் FE, அதாவது இரும்பை தான் நம்ம வந்து அப்படி சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 250, 415, 500, 550, 600 இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோடு 415 Nm/mm², 500 Nm/mm², 600 Nm/mm² அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதாவது டெக்னிக்கலாக நம்ம சொல்லணும்னா 415, 250, 500 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த FE 415Dன்னு போட்டிருப்போம், FE 500D, FE 550D இந்த மாதிரி D அப்படின்னு வந்திருக்கும். அப்போ அந்த Dனா என்னென்னு பார்த்தீங்கன்னா டக்டிலிட்டி, அதுதான் நம்ம வந்து அப்படி சொல்கிறோம். அடுத்ததாக எலாங்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கம்பி வந்து எவ்வளோ தூரம் எலாங்கேட் ஆகுது அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ வந்து FE 415க்கு வந்து பார்த்திங்கன்னா 14.5% வந்து எலாங்கேட் ஆகும். FE 500க்கு 12% வந்து எலாங்கேட் ஆகும். 550க்கு 10%, 415Dக்கு 18%, 500Dக்கு 60%, 550Dக்கு 14.5%, 600க்கு 10% வந்து எலாங்கேட் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பர்சன்டேஜில் தான் வந்து சொல்லுவோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டைப் ஆஃப் ஸ்டீல். இப்போ ஸ்டீலில் வந்து எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டீலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 டைப் இருக்குது. என்னென்ன டைப்னா கார்பன் ஸ்டீல், அலாய் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், டூல் ஸ்டீல். இப்போ கார்பன் ஸ்டீல்லே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ கார்பன் ஸ்டீல், மீடியம் கார்பன் ஸ்டீல், ஹை கார்பன் ஸ்டீல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஸ்டீல் பார்ஸ். இப்போ அந்த பார்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்ஸில் நிறைய டைப் இருக்குது. அதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் மட்டும் பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்டீல் பார்ஸ், HOSD பார்ஸ், TMT பார்ஸ், TMX பார்ஸ், CRS பார்ஸ், SD பார்ஸ், TOR பார்ஸ். இப்போ எல்லாம் ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். HOSD பார்ஸ்னால் ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பார்ஸ், TMTனா தெர்மோ மெக்கானிக்கலி ட்ரீட்டட் பார்ஸ். அடுத்தது TMX அப்படின்னா தெர்மேக்ஸ் பவர் பார்ஸ். இப்போ SD பார்ஸ்னால் சூப்பர் டக்டைல் பார்ஸ், CRS பார்ஸ்னால் கரோசன் ரெசிஸ்டன்ட் ஸ்டீல் பார்ஸ். இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்டீலில் வந்து இவ்வளோ பார்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ஸ்டீல் செக்ஷன். ஸ்டீல் செக்ஷனில் மொத்தம் 8 டைப் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோல்டு ஆங்கிள் செக்ஷன், ரோல்டு சேனல் செக்ஷன், ரோல்டு T செக்ஷன், ரோல்டு I செக்ஷன், ரோல்டு ரவுண்டட் பார்ஸ், ரோல்டு ஸ்கொயர் பார்ஸ், ரோல்டு ஃப்ளாட் பார்ஸ் அண்டு ரோல்டு ஸ்டீல் பிளேட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா பிடிக்கிற வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.